பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளால் கோவில்பட்டி அருகே உள்ள அத்தைக்கொண்டான் கண்மாய் மாசடைந்து வருவதாகவும் அதனை சீரமைப்பு செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள இனாம் மணியாச்சி ஊராட்சிக்குட்பட்ட அத்தைக்கொண்டானில் சுமார் 18 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கண்மாய் உள்ளது. தொடக்கத்தில் அப்பகுதியில் விவசாயம் செழித்து இருந்த நிலையில் அது அழிந்து தற்பொழுது அப்பகுதியில் அதிகளவில் குடியிருப்புகளாக மாறிவிட்டன. தொடக்கத்தில் விவசாயத்திற்கு பயன்பட்டு வந்த அத்தைக்கொண்டான் கண்மாய் தற்பொழுது கால்நடைகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்குவது மட்டுமின்றி அத்தைக்கொண்டான், சீனிவாச நகர், இந்திரா நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளின் நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் சமீப காலமாக இந்த கண்மாயில் பொதுமக்கள் தனி நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் குப்பை கொட்டும் தொட்டியாக மாற்றிவிட்டனர். கண்மாயை சுற்றி பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் அதிகமாக தேங்கி கிடப்பது மட்டுமின்றி தண்ணீரும் துர்நாற்றம் வீசி வருகிறது. அது மட்டுமின்றி பால் போல் காட்சியளித்த தண்ணீர் இன்று பச்சை பசேலென காட்சியளிக்கும் நிலை உள்ளது. கண்மாய் ஆக்கிரமிப்புக்குள்ளாகி இருப்பது மட்டுமின்றி குப்பை தொட்டியாக மாற்றி வரும் நிகழ்வு அப்பகுதி மக்களை வேதனையடைய செய்துள்ளது. ஒரு காலத்தில் அப்பகுதி மக்களுக்கு சொர்க்கமாக காட்சியளித்த அந்த கண்மாய் தற்பொழுது குப்பை தொட்டியாகவும் துர்நாற்றம் வீசும் இடமாக காட்சியளிக்கிறது. கண்மாய் கரையும் சில இடங்களில் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறது. இந்த கண்மாயை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீரமைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் பலரும் கோரிக்கை வைத்தும் தற்பொழுது நடவடிக்கை இல்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இது குறித்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் நீர் மேலாண்மை பற்றி தொடர்ந்து தனது படைப்புகளில் எழுதி வரும் எழுத்தாளர் சோ தர்மன் கூறுகையில், இந்த கண்மாய் இருப்பதினால்தான் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு நிலத்தடி நீர் பாதிக்காமல் கிடைத்து வருகிறது. அது மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மிகவும் இந்த கண்மாய் பயன்பட்டு வருகிறது. ஏன் கண் முன்னால் இந்த கண்மாய் அழிந்து கொண்டு இருப்பது வேதனை அளிக்கிறது. கண்மாயை சுற்றிலும் குப்பை கழிவுகள் தான். எனவே இந்த கண்மாயை பாதுகாக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மிக முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கும் அத்தைக்கொண்டான் கண்மாய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்புக்குள்ளாகி வருவது மட்டுமின்றி குப்பை தொட்டியாக மாற்றி வரும் நிலையும் இருந்து வருகிறது. இதனை தடுக்க மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நீரின்றி அமையாது உலகு என்றான் வள்ளுவ பெருந்தகை. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்துதான் நீர் இல்லாமல் ஒரு உலகமே இல்லை என்று சொன்னான் திருவள்ளுவன். அந்த வகையிலே நம்மால் புதிதாக ஒரு நீர்நிலையை உருவாக்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே நம்முடைய மன்னர்களும் நம்முடைய ராஜாக்களும் உருவாக்கிய அந்த நீர்நிலைகளை நாம் பாதுகாப்பதில் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சி தான் தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய நீர்நிலைகள். நான் 10 ஆண்டுகளாக ஆய்வு பண்ணி 2019 நான் வெளியிட்ட சூழ் என்கிற நாவலுக்காக 5 விருதுகள் எனக்கு கிடைத்தன. அதில் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதும் எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்றும் நான் பல்வேறு ஊர்களுக்கு சென்று நீர்நிலைகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். பல்வேறு நீர்நிலைகளிலே நான் இன்னும் தொடர்பில் இருக்கின்றேன். அந்த வகையிலே நாம் இப்போ நின்று கொண்டிருக்கின்ற இந்த கண்மாய் என்பது இனாம் மணியாச்சி பஞ்சாயத்துக்கு பாத்தியப்பட்ட அத்தைக்கொண்டான் என்று சொல்லக்கூடிய கண்மாய். இந்த கண்மாய் இருப்பதனால் கோயில்பட்டியினுடைய சுற்றுப்புறங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கு நிலத்தடி நீர் தாமதமின்றி கிடைக்கிறது. சுற்றி இருக்கின்ற கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆடு மாடுகள் நீர் அருந்தவும் அதில் குளிக்கவும் எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய இந்த கண்மாய் இன்று இந்த நிலையில் அசுத்தமாகி மனித பயன்பாட்டுக்கே அற்றதாக மாறிவிட்டது. இங்கு குமிந்து கிடக்கின்ற குப்பைகளை அகற்றவும், கண்மாய்களை தூர்வாரவும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு நாம் இதை கொண்டு செல்ல வேண்டும். கோயில்பட்டியினுடைய பஞ்சாயத்து யூனியன் அலுவலர் அவர்களும் இதில் தலையிட்டு, இனாமணி ஆட்சி பஞ்சாயத்து தலைவர் அவர்களும் இதில் தலையிட்டு இந்த கண்மாய்க்கு மீண்டும் உயிர் கொடுத்து, முந்தி எப்படி எல்லா மக்களும் வந்து குளித்தார்களோ, துணி துவைத்து சோப்பு போட்டார்களோ அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.